வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதின நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு 1:5 ரேஷியோவில் கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுனதில் குரூப் 4 செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. 1:5 ரேஷியோவில் கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் கூட கேண்டிடேட் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 4 செலக்ட் ஆகி அவங்க போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் இருக்கீங்க, எனக்கு வருமா வராதான்னு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 80+ மார்க் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதே எம்பிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 79+ மார்க் இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஏன்னா இதுக்கு மேலே ஹையராக மார்க் இருக்க கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு போயிருப்பாங்க. ஏன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாமே குரூப் 4லையும் அதே மார்க் வச்சுருப்பாங்க, செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அதனால் இந்த குறைஞ்ச மார்க் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாகவே செலக்ட் ஆகிடலாம். அவங்க அடுத்த செய்முறை தேர்வுக்கு குரூப் 4 செலக்ட் ஆன யாருமே வரப்போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்த கம்யூனிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்சி, இதுக்கு ஒரு 77+ மார்க் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு 74+ மார்க் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலே போதும், அழகாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி, டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரிலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு -2 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு -2 or 3 மார்க் நீங்கள் கம்மியாக இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வராமல் இருந்துச்சு. அதனால் நிறைய கேண்டிடேட் இந்த ஜாபை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் ஆகி இருந்துட்டு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாறி போயிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தடவை நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வந்துட்டு எல்லாமே அவங்க தனியாக போயிடுவாங்க. அதனால் 100க்கு 100% நான் சொன்ன கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் மார்க் இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.